வணக்கம் நண்பர்களே. நம்முடைய எம்டிஆர்டி என்பது ஒவ்வொரு முகவருடைய பிறப்புரிமை மாதிரி சொல்லுவேன் நான். உரிமை, அடிப்படை உரிமைகள் அது ஒன்று. எல்லா தொழிலுக்கும் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல்னு ஒன்று வச்சுருப்பாங்க. கம்பெனிங்களுக்கெல்லாம் ஐஎஸ்ஆர்னு வச்சுருப்பானுங்க. எஜுகேஷனுக்கெல்லாம் ஒரு குரூப் இருக்குது. இதெல்லாம் பெஸ்ட்டுன்னு கொடுக்கறது ஒன்றை ஒரு ஏஜெண்ட்டாக ஒன்று அக்செப்ட் பண்ணுன்னா அது எம்டிஆர்டி தான். எம்டிஆர்டினா என்ன பண்ண போகிற? எனக்கு ஒரு சொம்பு கொடுப்பீங்க, ஒரு கப்பு கொடுப்பீங்க, ஒரு மாலை போடுவீங்க, ஒரு பொன்னாடை போடுவீங்க. இதானே ஒருத்தன் கேட்குறான் ஒரு ஏஜெண்ட் என்ன, அவ்வளோதானேங்க. நான் அது கிடையாதுயா. எம்டிஆர்டி என்பது இந்த சமுதாயத்தில் நீ யார், இந்த துறையில் எப்படிப்பட்ட ஆள், இன்டர்நேஷ்னலில் ஒரு கன்வென்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். இது யார் சொல்லுவோன்னா சாக்கு போக்கு சொல்கிறவன். முயற்சி இன்னும் 28 நாள் இருக்குது, இதில் பண்ண முடியாமல் போகிறவன் தான் சொல்கிற விஷயம். இதெல்லாம் ஒன்று சொல்கிறேன், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் முயற்சி செய்கிறவன் கண்டிப்பாக தேய்க்க முடியும். அஷ்டலட்சுமிகள் ஒரு வீட்டில் தங்கிட்டாங்க, ரொம்ப நாள் இருந்துட்டாங்க. மேலேருந்து உன் டைம் முடிஞ்சு போச்சு, விசா முடிஞ்சிச்சு, கிளம்புங்க வாங்கன்னு சொல்லி மேலேருந்து கூப்பிட்றாங்க. இவங்க போகும்போது அந்த வீட்டுக்கார்ட்ட கேட்குறான், நாங்கள் இத்தனை நாள் அவங்க நல்லா எங்களை கவனிச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்னங்க வேணுங்கன்னு கேட்டாங்க. ஏதாவது கேளுங்க தரேன்னு. இந்த அஷ்டலட்சுமியில் ஒரே ஒரு லட்சுமி மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. என்னங்க வேணும்? தைரிய லட்சுமியை கொடுத்துருங்கண்ணா. ஐயோ, தைரிய லட்சுமியை நீங்கள் கேட்டீங்க, நான் கொடுத்துதாகணும். தைரிய லட்சுமியை கொடுத்துட்டோன்னா எங்கள் 7 பேரால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு மனிதனுடைய இது வாழ்க்கையில் சிறப்பாக ஜெயிக்கிறனா அது என்னென்னா தைரியம்தான். துணிவு என்ற துணை இல்லாமல் வாழ்க்கை நம்ம பலமாக வருவதில்லை. துணிவு இல்லையே கையில் இருந்த வாளாடு பயனும் கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, அஞ்சுகின்ற கையில் உள்ள அறிவால் எதுக்கும் பயன்படாது. அதுபோல தான் முயற்சி இல்லாதவனுக்கு இந்த எம்டிஆர்டி பண்ணுறது ரொம்ப சிரமம். அப்போ சாக்கு போக்கு சொல்லுவாங்க. வலிவும் தெளிவும் நிறைந்த கனவுகளோடு முயற்சியும் சேர்ந்தால் சிகரங்கள் சின்னதாகி போகும். வலிவும் தெளிவும் நிறைந்த கனவுகளோடு முயற்சியும் சேர்ந்தால் சிகரங்கள் கூட சின்னதாகி போய்விடும். என் அருமை முகவரே, நண்பனே, என்னுடைய மகனே, தயவு செய்து எம்டிஆர்டி உன்னுடைய அடைமொழி, உன் பேருக்கு பின்னால் இருக்கிற ஒரு அடைமொழி. முயற்சி ஒரு முடிவற்ற பயணம். ஆனால் முயற்சி இல்லாதவனின் உதவி செய்யும் அந்த எம்டிஆர்டி பண்ணுறோன்னு செய்கிற குணம் இருக்குல்ல, அது முயற்சி இல்லைன்னா பயந்தவன் கையில் இருக்கிற அறிவாள் மாதிரி தான். தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை, வாளாண்மை போல கெடும் சொல்லுவாங்க. எனவே பேசும் முன் யோசனை பண்ணி பேசுங்க. இத்தனை வருஷமாக நான் எம்டிஆர்டி பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தடங்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னா 11 மாதம் நான் ஒர்க் பண்ணவே இல்லை. இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணுன்னு நினைக்கும் போது நிச்சயமாக இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். சாக்கு போக்கு சொல்வேன். என்கிட்ட நீ தூக்கி அடித்து பேசுவீங்க, என்னால் முடியாது, என்னால் நடக்காது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோம்பேறிங்க சொல்கிறது தான். முயற்சி விட்டுற. இல்லை, நான் சிஎம் கிளப் மெம்பர் ஆக போகிறேன், நான் 40 பாலிசி பண்ண போகிறேன், 50 நீ 40 பண்ணு, இல்லை 30 பண்ணு, இல்லை 60 100 கூட பண்ணு. அந்த 40 எம்டிஆர்டி பண்ண முடியாத முன்னால். ஏன்னா இந்த இதிலேருந்து அடுத்ததுக்கு வாங்கி வச்சுருங்க, வாய்தா வாங்கிக்கிறீங்க. மார்ச் வரைக்கும் இருக்குது டைம் 40 பண்ணுறதுக்கு. சோம்பேறி வத்தானமான வாழ்க்கை உன் வாழ்க்கையை சின்ன நம்ம ஆக்கிடும். தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. உணர்ச்சிக்கு, அதாவது நான் என்னுடைய இதுக்கு மேலேயும் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஒரு கோச்சாக நான் பேசுகிறேன், ஒரு பயிற்சியாளனா பேசுகிறேன். அவனுக்கு பயிற்சியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முயற்சியை விட்டுறாதீங்க. முயற்சியும் சேர்ந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் சிறப்பான இதில் வர முடியும். அதனால் என் அருமை முகவர்களை விட்டு விடாதீர்கள். வெற்றியை கண்டிப்பாக நம்ம பிடிச்சிருவோம். நீ முயற்சி பண்ணி நீ செய்யலை செய்கிறேன்னு சொல்லி இறங்கி தினமும் களத்தில் இருந்து பாருங்கள். நீ 40 பாலிசியில் நீ ஆட்டோமேட்டிக்காக 1 லட்சம் பிரிமியம் போட்டாலும் 40 லட்சம் பிரிமியம் வந்துடுமே. என் அருமை முகவர்களே, தயவுசெய்து சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன், வாழ்வது ஒருமுறை தான், வாழ்த்தட்டும் தலைமுறை. உன் பெயருக்கு முன்னால் அந்த அடைமொழின்னு ஒன்று இருக்கும். அந்த அடைமொழி எம்டிஆர்டியா, சிஓடியா, டிஓடியா முடிவு பண்ணு. பிஎம் கிளம்பு பேர், சிஎம் கிளம்பெல்லாம் ஒரு இது கிடையாது. எம்டிஆர்டி தான் முக்கியமானது. ஏன்னா சிஎம் கேம்லாம் பண்ணுது, நான் அது பெருமை இல்லைன்னு சொல்லலை. அதுக்கும் மேலே நீ ஐஎஸ் அப்படின்ற லைசன்ஸ் வரணும்னா இன்சூரன்ஸ் ஃபீல்டில் குறைந்தபட்சம் எம்டிஆர்டி இருக்கணும். ஓகே, நன்றி நண்பர்களே. நிச்சயமாக நான் நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் அது பக்கம் யோசனை பண்ணி பாருங்கள். தூக்கி போட்டுறாதீங்க. தூக்கி போட்டதெல்லாம் ஒரு நாள் திருப்பி ரியலைஸ் பண்ணுவீங்க, ஐயோ நான் இதை மிஸ் பண்ணிட்டேன்னு. தயவுசெய்து என்ன மிஸ் பண்ணாதீங்க.
என்ன மிஸ் பண்ணாதீங்க. வாழ்கிறது ஒரு முறை தான். உங்கள் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், உங்களுடைய கோச் யாரோ அவங்கள மிஸ் பண்ணாதீங்க. சொல்கிறத மட்டும் செய்யுங்க. நிச்சயமாக உன்னால் முடியும்னு சொல்லி தான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.